Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பெட்ரோல்ல இருக்க ஒரு பர்టిక్యులர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை தமிழ்ல இல்லன்னு நினைக்கிறேன், ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோடோட பிளாட்டை சொன்னாலே ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாம நேரடியா நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ட்ராக்கா போகும். ஒரு இடத்துல சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முதல்ல ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஒரு இடத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அந்த இடத்துல எரிஞ்ச நிலைமையில ஒரு பாடி இருக்கு போல. இப்ப கூட இருக்க நபர் கிட்ட சொல்றாரு. ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கால் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நமக்கு ஸ்வேதான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போக போறாங்க போல. அதுக்காக பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, அந்த சமையல் சேனல்ல வீடியோவை மட்டும் வச்சு கொடுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏமா பிராக்டிஸ் எடுக்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. அம்மாவோட முகம் மாறிடுதுல. சரி சரி தாங்க வச்சு தரேன்ற மாதிரி இவங்களுமே வச்சுலாம் தராங்க. இப்பதான் இவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு போல. நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரோமா, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மாவும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவர் அங்கிள் பழக்கமானவரா இருப்பாரு. அவர் சொல்லி தான் இந்த வேலைக்கு இவங்க அப்ளை பண்ணிருப்பாங்க. அவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட பையனுமே கூட வந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்றான். இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. பிரியான்னு ஒரு லேடி தான் இவங்க கிட்ட இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்க போல. நிறைய கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஸ்வேதா சட்டுன்னு பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஸ்வேதாவை வேலைக்கு சேர்த்துக்கலான்ற மாதிரி பிரியாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்பதான் கம்பெனியை பத்தி சொல்றாங்க. இது ஒரு டிராவல் ஏஜென்சி மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. இவங்க மட்டும் இதை ரன் பண்ணல, அகில்னு ஒருத்தர் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, வெளிநாட்டுல ஒரு பெரிய வேலையில இருக்காரு. நான் சுயமா இந்த விஷயத்த பண்ணோன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸ்வேதாவும் சூப்பர் மேடம் அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்கா. உனக்கு அகிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வான்ற மாதிரி இவங்களும் வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அகில் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. யார் இந்த பொண்ணுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. புதுசா ஒரு வேலைக்கு ஆள் தேவைன்னு விளம்பரம் குத்தோம்ல, அதை பார்த்து தான் இந்த பொண்ணு வந்திருக்கா. எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் செலக்ட் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அகிலும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. உன் பேர் என்னன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு கையெல்லாம் கொடுக்குறாரு. ஸ்வேதான்ற மாதிரி அந்த பொண்ணுமே கையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அகில பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது போல. அவரை பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. ரெண்டு பேர் போலீஸ்க்கு கால் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நாளாவே இங்க பாடி இருக்குன்றது போலீஸுங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. அந்த பாடியை ஃபுல்லா பார்க்கலான்னு பார்த்தா எரிஞ்ச நிலைமையில பாதி பாடி தான் இருக்கு. தலை மட்டும் மிஸ் ஆகுது. தலை மட்டும் எங்க போயிருக்கோம், வேணும்ட்டே கட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த பாடியில பெருசா எதுவுமே தெரியலையே, யாரோட பாடின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. கையில மட்டும் ஏன்ற மாதிரி ஒரு டாட்டூ பச்சை குத்தி இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இப்ப ஸ்வேதாவை நமக்கு காட்டுறாங்க. ஸ்வேதா வீட்டுக்கு வரும்போது அண்ணன் இருக்காரு. அண்ணன் பேரு தீபக் அப்படின்றது. அண்ணன் ஏற்கனவே பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொத்தெல்லாம் வாங்கியிருப்பாரு. இப்ப இந்த வீட்டையும் விக்கலான்ற மாதிரிலாம் ஐடியா பண்றாரு. இந்த வீட்டெல்லாம் உனக்கு தரவே முடியாது, இந்த வீடு எங்க ரெண்டு பேருக்கு வேணும்ன்ற மாதிரி தங்கச்சி சண்டை போடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அண்ணனையும் வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க. லேடியும் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பாத்துறாங்க. இது ஒரு லேடியோட பாடி தான். அவங்களுக்கு பிசிக்கல் அபியூஸ் எல்லாம் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. ஆனா அந்த பொண்ணு கண்டிப்பா செக்ஷுவலா ஆக்டிவா தான் இருந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் 20 வயசுல இருந்து 26 வயசுக்குள்ள இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வயசுல மிஸ் ஆகிற கேஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு அம்மா கிட்ட பேசுறாங்க. அண்ணா அப்படி கேட்டாருன்றதுக்காக இந்த வீட்டை தரலாம்னு நினைச்சிடாதீங்கம்மா, நமக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி எப்படிமா தருவேன், ஏற்கனவே நிறைய சொத்தை அவன் அழிச்சிட்டான், இதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் அவனுக்கு தரமாட்டேன். நாளைக்கு உனக்கு ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும்ல, அதுக்கு கண்டிப்பா இந்த வீடு நமக்கு தேவை, இந்த வீடு உனக்கு தான், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, அம்மா நமக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, 3 பொண்ணுங்க மிஸ் ஆனதா கேஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த 3 பொண்ணுங்களோட டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மொத 2 பொண்ணுங்களோட பேரை சொல்லும் போது வேற எழுத்துல ஆரம்பிக்குது. ஆனா அந்த 3வது பொண்ணோட பேரு அஞ்சலி அப்படின்றது பொண்ணு இல்ல, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க மிஸ் ஆனதா ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார், பேரண்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. மத்த 2 பொண்ணுங்களை விட்டுருங்க, இந்த பொண்ணோட பேரு ஏன்ற மாதிரி தொடங்குது இல்ல, அந்த பொண்ணோட கையில வேற ஏன்னு பச்சை குத்தி இருந்தது, இந்த வீட்ல இருந்து விசாரணையை ஆரம்பிப்போன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்வேதாவை நமக்கு காட்டுறாங்க. ஸ்வேதா வேலை விஷயமா அகில் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அகில் கிட்ட ஜெனரலா பேசுறாங்க. அப்படி பேசும்போது ஜாலியான டாபிக் வருது. இவங்க ரெண்டு பேருமே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு பிரியா வராங்க. இவங்க 2 பேர் பேசி சிரிக்கிறது சுத்தமா பிரியாக்கு பிடிக்கல. பிரியா ஆல்ரெடி மேரிடு, ஆனா இதை பார்த்து கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே போய் வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்வேதாவும் சரின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. பொதுவா ஒய்ஃப் காணோம்னா ஹஸ்பண்ட் தானே கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, எதுக்காக ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அஞ்சலியோட ஹஸ்பண்ட பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. சரி, ஒரு சின்ன பிரச்சனை, கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, பேரண்ட்ஸ் கிட்ட நான் தான் சொன்னன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சின்ன பிரச்சனைனா என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் திருட்டு முழிக்கிறாரு. நடுவுல வீட்டை பாக்குறாரு. வீட்டை எதுக்காக பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே உள்ள நுழைய பாக்குறாங்க. எதுக்கு சார் உள்ள நுழையறீங்க, உங்ககிட்ட செக் பண்றதுக்கு பர்மிஷன்லாம் இருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. பர்மிஷன்லாம் இல்ல, ஆனா உள்ள செக் பண்ணணுன்ற மாதிரி இவங்களுமே தள்ளி விட்டுட்டு உள்ள வந்துடுறாங்க. இப்ப வேகமா ஒவ்வொரு இடமா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த ரூம்க்கு வந்து பார்த்தா அஞ்சலி அங்கதான் லாக் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அஞ்சலியை இவங்க காப்பாத்திடுறாங்க. ஒய்ஃபோட தொல்லை தாங்க முடியாம இவர் தான் ஒய்ஃபை லாக் பண்ணியே வச்சிருந்திருக்காரு. ஏண்டா இப்படிதான் லாக் பண்ணி வைப்பியான்ற மாதிரி இவங்களும் போட்டு அடிக்கிறாங்க. ஆனா அஞ்சலி நல்லபடியா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப அது யாரோட பாடியா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஸ்வேதாவோட அண்ணன் பேரு தீபக்னு சொல்லியிருப்பேன். தீபக் இருக்கார்ல, இவங்களுக்கு சாப்பாடு தரதுக்காக வந்திருக்காரு. நீ எதுக்காக என்னோட ஆபீஸ்க்கு எல்லாம் வந்திருக்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நானா ஒன்னும் வரல, அம்மா தான் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் இப்ப ரொம்ப பண கஷ்டத்துல இருக்காரு போல. அந்த வீடை வித்தாதான் என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உனக்காக நான் எவ்வளவுதான் ஹெல்ப் பண்றது, என்ன பொறுத்த வரைக்கும் ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, எல்லா காசையும் நீ தானே எடுத்துக்கிட்ட, இப்ப பாரு என் கனவு கூட நடக்கல, இந்த மாதிரி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் வித்தியாசமான முறையில விசாரணை ஆரம்பிக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இறந்து போய் 10 நாள் இருக்கும்ன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சுதான் இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட போன் வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த நாள் அந்த டவர் ரேஞ்சில் வந்த எல்லா காலையும் ஃபில்டர் பண்ணுங்க, அதுல ஏன் ஏதாவது பொண்ணு பேர் இருந்ததுன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா வேற ஸ்டேட் பொண்ணா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இந்த ஸ்டேட்ல கம்ப்ளைண்டே பதிவாகலன்னு சொல்றாரு. ஸ்வேதா வேலையில ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டாங்க போல, அதுக்கு பிரியா இருக்காங்கல்ல, எல்லார் முன்னாடி போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீ வேலைக்கு வந்தாதானே, வேலைக்கு வர மாதிரியே தெரியல, பயங்கரமா மேக்கப்லாம் போட்டு வரன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அகில் கவனிக்கிறாரு. பெருசா எதுவும் கேட்டுக்க முடியல. இப்ப பிரியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக இவ்வளவு கோவமா பேசுற, பார்த்து சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்த்துலாம் சொன்னா குளிர் விட்டு போயிடும், அதனாலதான் இப்படி பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. பொசசிவ் ஆகி தான் இந்த மாதிரி பண்றாங்க போல. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்காரு. இங்க ஜெய்ஸ்வால் அப்படின்ற ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவரோட பொண்ணு பேரு அனிதா ஜெய்ஸ்வால் அப்படின்றது. 10 நாளைக்கு முன்னாடி அந்த பகுதியில இந்த பொண்ணோட போன் ஆன்ல இருந்திருக்கும். உங்க பொண்ணை பார்க்கணும்னு கேக்குறாரு. என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்க நகை பணம்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. சரி, உங்க பொண்ணு கையில டாட்டூ இருக்குமான்னு கேக்குறாரு. டாட்டூலாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேட்ல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு, உங்க பொண்ணா இருக்கலாம் நாங்க சந்தேகப்படுறோம்னு சொல்றாரு. சார், என் பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்ல சார், என் பொண்ணு நேத்து கூட சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. என்ன சொல்றீங்க, அந்த போஸ்டர் நான் பார்க்கலாமான்ற மாதிரி போலீஸும் வாங்கி பாக்குறாரு. அந்த பொண்ணு நேத்து கொண்டு போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அந்த பொண்ணு நல்லபடியா தான் இருக்காங்க போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டரால இப்ப கூட முழுசா நம்ப முடியல. டாட்டூவை கூட கடைசி ஸ்டேஜ்ல போட்டிருக்கலாம், அதே மாதிரி போட்டோவை வேற யாராவது கூட அப்லோட் பண்ணிருக்கலாம், அதனால மேற்கொண்டு அந்த பொண்ணு ஓடி போனதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டுமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஸ்வேதா இருக்காங்க பாத்தீங்களா, நைட்டு நேரம் அகில பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கொஞ்சம் பதட்டமா நின்னுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. சார், உள்ள போய் பேசலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவரும் வீட்டுக்குள்ளே உங்களை கூட்டு வந்துடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி திரும்ப கேக்குறாரு. உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் வந்தன்ற மாதிரி இவங்க சிரிக்கிறாங்க. இவருமே பதிலுக்கு சிரிக்கிறாரு. ஆக்சுவலா ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு போல, அதாவது ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பழக்கம் போயிட்டு இருக்கு போல. இப்ப பெட்ரூம்க்கு வந்து இவங்க 2 பேர் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜன்னல் வழியா யாரோ பாக்குற மாதிரி காட்டுறாங்க. பாக்குறது யாரு என்னன்றது கிளியரா தெரியல. பேரண்ட்ஸ் ஓடி போயிட்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க, ஏன் எதுக்குன்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. எதுக்காக உங்க பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனா தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா பொண்ணு மேலே இவங்க ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. இவரை நிறைய சம்பாதிப்பாரு. பொண்ணு எப்ப காசு கேட்டாலும் சரி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு, இந்தமா செலவு பண்ணுன்ற மாதிரி காசெல்லாம் தருவாரு. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஜாண்டிஸ் ப்ராப்ளம் வந்திருக்கும். டாக்டர்ஸ் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி கையை விரிச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பாபா கிட்ட போயிருப்பாரு. அந்த பாபா கிட்ட போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாச்சுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த பாபா அடிக்கடி பூஜை மாதிரிலாம் பண்றாரு. அது மூலியமா பொண்ணு இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வந்தவ வேற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு.
ஆக்சுவலா அவங்க ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பாபாக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை தான் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பொண்ணு அடிக்கடி அந்த பையனை மீட் பண்றது அப்பாக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்பா பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப பொண்ணே ஒரு நாள் அப்பா கிட்டே இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிருப்பா. அந்த பையனோட பேரு சமீர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இதை கேட்கிறவருக்கு ஷாக் ஆயிருது. வேற வேற மதமா, நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏத்துக்கலனா என்னப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இவர் அப்ப கூட ஏத்துக்க மாட்டேன்னு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது பாத்தீங்களா. இதனால தான் பொண்ணு வீட்டுல இருக்க நகை பணம்னு எடுத்து ஒரு நாள் தப்பிச்சு போயிருப்பாங்க. எங்க பொண்ணை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாம இருக்கு, நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலையான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அதான் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறால, அதனால தான் பொண்ணு நல்லபடியா இருக்கான்னு விட்டுட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த பாபா எங்க இருக்காரு சொல்லுங்கன்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த பாபாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உங்க அசிஸ்டண்டா இருந்தா அந்த சமீர் எங்க இருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. எது எனக்கு அசிஸ்டண்டா சமீர்னு ஒருத்தர் இருந்தானா, அப்பெல்லாம் யாருமே இல்லைன்னு பாபா சொல்லிட்டாரு. இவங்க போட்டோவையே காமிச்சிடுறாங்க. சார் இவன் பேரு சமீர்லாம் கிடையாது சார், சதக் தான் இவனோட பேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அவன் இந்து பையனா தான் இருப்பான். அவங்க கிட்ட முஸ்லீம் பையன்ற மாதிரி பொய் சொல்லியிருக்கான் போல. ஏன் பொய் சொன்னான்லாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த பாபா சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் சேகரிச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த தகவல் எல்லாத்தையுமே கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கெஸ் பண்றாரு. அது என்னன்னா, அந்த பையன் ஏமாத்தி அந்த பொண்ணை கூட்டு போயிருக்கணும், நகை காசெல்லாம் எடுத்துட்டு அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருக்கணும், நம்ம என்ன ஏதுன்றத பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. நான் அந்த பேரண்ட்ஸோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டேன் சார், பாடி கூட வேணா மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப பிரியாவை நமக்கு காட்டுறாங்க. பிரியாவோட பிசினஸ்ல கொஞ்சம் சிக்கல்லாம் வருது போல. மேல் இடத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வருது. நிறைய காசெல்லாம் ஏடகடமா லாக் ஆயிருக்கு. அகில் நிறைய காசு லாக் ஆயிருக்கு, நம்ம பிசினஸ்ல நிறைய கோட்டை விட்டுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சரி பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஸ்வேதா வராங்க. இவங்க பிஸியா பேசுறதுனால சட்டுன்னு கிளம்பிடுறாங்க. பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஊர்ல தான் இந்த சமீர் இருக்கான். உண்மையான பேரு சமீர் கிடையாது, சதக்கா இருக்கும். எதுக்காகடா பேரை மாத்தி சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார் நான் உண்மையான பேரை தான் அவகிட்ட சொன்னேன், அவளோட அப்பா தான் வேணும்ட்டே ட்விஸ்ட் பண்ணிருக்காரு, பொண்ணு முஸ்லீம் பையனை லவ் பண்ணா அதனால தான் ஏத்துக்கலன்னு நம்ப வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காருன்ற மாதிரி இவன் சொல்றான். எப்படி ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா அடிக்கடி பூஜைக்காக அப்பா கூட்டு வருவாரு பாத்தீங்களா, அப்பதான் இவங்க ரெண்டு பேர் லைட்டா பேசியிருப்பாங்க. அப்படிதான் இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கும். இவனும் அடிக்கடி அந்த பொண்ணை கூப்பிட்டு மீட் பண்றான். ஒரு நாள் இந்த பையனோட வீட்டுல வச்சு ரெண்டு பேர் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. அப்பாக்கு இவங்க லவ் பண்றது தெரியுது போல. ஒரு நாள் இவங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த விஷயத்த பாத்துறாரு. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி சுத்தின உன்னை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பியிருப்பாரு. வார்னிங்கோட மட்டும் நிறுத்தி இருக்க மாட்டாரு, ஆளுங்களை வச்சு அடிக்கவும் செஞ்சிருப்பாரு. அதனால இவனுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும். இந்த ஊரே வேணான்ற மாதிரி வேற ஸ்டேட்டுக்கு வந்திருப்பான், அதாவது இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருப்பான். அந்த பொண்ணு நகை காசெல்லாம் எடுத்து வீட்டை விட்டு கிளம்பி இருக்கா. அந்த பொண்ணு எங்கடா போனான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா அவ எங்க போனான்றது எனக்கு தெரியாது சார், நான்லாம் அவளை கூப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வர மாதிரி இருக்கும், உன் அட்ரஸ தந்துட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவனை கிளம்புறான். என்னதான் இந்த சதக் இந்த மாதிரி சொன்னாலும் இன்ஸ்பெக்டருக்கு சதக் மேலதான் டவுட் இருக்கு. நீ டிஎன்ஏ சாம்பிள் கொண்டு வந்திருக்கல, சீக்கிரமா டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும், அது மூலியமா இது யாரோட பாடின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்வேதாக்கு வேண்டிய யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணவங்க அனிதா ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு டிக்கெட் போடுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி போட்டு விடுறன்ற மாதிரி இவங்களுமே டிக்கெட்டை போடுறாங்க. அதாவது அனிதா இந்த ஊருக்கு வர மாதிரி டிக்கெட் போட்டிருக்கா போல. இன்ஸ்பெக்டர் ஆளுங்க இருக்காங்கல்ல, அனிதாவை பத்தி எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அனிதா இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. அனிதாவோட பாஸ்ட பத்தி தேடும் போதுதான் வேற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. அனிதா அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு சார் கூடிய பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான்னு தெரிய வருது. இப்ப அந்த சாரை லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்ததுனால தான் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்குள்ள பழக்கம் போனதை பத்தி மத்தவங்க சொல்லி தெரிய வந்துருச்சு, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சாருமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஸ்டூடெண்ட், இவர் சாரு. இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளயும் லைட்டா பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சுதான் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒரு நாள் அனிதாவோட அப்பா ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த சாரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த அனிதா பின்னாடி சுத்தின உன்னை சாவடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து அனிதாவை நான் பாக்குறது கூட இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஓஹோ அப்பா அடிச்சிருக்காரு. அசிஸ்டன்ட் என்ன யோசிக்கிறாருன்னா, அடிச்சத மனசுல வச்சு அனிதாவை இவர் கூட ஏதாவது பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா இவர் கூட ஓடி போலான்னு கூப்பிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க டிஎன்ஏ சாம்பிள் மூலியமா மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த பாடியோட டிஎன்ஏவும் பேரண்ட்ஸோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ அந்த பாடி அனிதாது இல்லைன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்ப ஏன்னு எழுத்த ஃபில்டர் பண்ணாம எல்லா பொண்ணுங்களையும் நீங்க செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஸ்வேதாவை காட்டுறாங்க.
காட்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு ஸ்வேதா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேர் மாஸ்க் போட்ட மாதிரி ஸ்வேதாவை தூக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சார் காணாம நிறைய பொண்ணுங்க கிடைச்சிட்டாங்க சார், ஆனா ஒரு பொண்ணு மட்டும் கிடைக்காம இருக்கா. அந்த பொண்ணு காணாம போய் சரியா 15 நாள் ஆகுது. அவ பேரு ஸ்வேதான்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்வேதாவை பத்தி விசாரிக்கணும்னு இவர் யோசிக்கிறாரு. லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ தான் கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அந்த பொண்ணு ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கா சார், அந்த சமயம் தான் கடத்தப்பட்டிருக்கா போலன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சஸ்பெக்ட் யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கான், அண்ணனுக்கு சொத்து வேணும்ன்ற மாதிரி ஆசை இருந்திருக்கு, அவன் கூட இப்படி பண்ணிருக்கலாம் சார், தங்கச்சியை கொலை பண்ணி எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் கேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சரி இந்த கேஸை நம்ம கையில எடுத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு சரியா 15 நாளைக்கு முன்னாடி தான் காணாம போயிருக்காங்க. இந்த பொண்ணோட பாடி கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பொண்ணு பேரு ஸ்வேதா வாச்சே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணோட அம்மா கிட்ட விசாரிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு கையில டாட்டூ குத்திருப்பாளான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்ற மாதிரி குத்திருப்பாளான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் டாட்டூ பார்த்திருக்கேன், ஏன்ற மாதிரி எழுத்து இருந்ததான்றதை நான் பார்க்கலன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்களுக்கு டவுட் அதிகமாகுது. அந்த பொண்ணு யார்கிட்டலாம் அதிகமா பேசியிருக்கான்னு செக் பண்றாங்க. அகில்னு ஒருத்தர் கூட நிறைய பேசி இருக்கிறது தெரிய வருது. ஸ்வேதாவோட பாஸ் தான் அகில்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அகில் கிட்ட மணிக்கணக்கா பேசியிருக்கா. ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் போயிருக்கலாம். அந்த லவ் காரணமா கூட ஏன்ற மாதிரி பச்சை குத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா சார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. முதல்ல நம்ம அண்ணனை விசாரிக்கணும், அண்ணன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா மத்தவங்களை விசாரிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அண்ணனை லாக் பண்ணி இவங்களுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொத்து எல்லாத்தையும் அழிச்சு இன்னும் சொத்து வேணும் சொத்து வேணும்ன்ற மாதிரி தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிருக்க, தங்கச்சி ஒத்துக்கலன்றதுக்காக கதையை முடிச்சிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார் என் தங்கச்சி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. தங்கச்சி ஏர் ஹோஸ்டஸ் ஆக முடியலன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசினாங்க பாத்தீங்களா, இப்ப கூட நீ நினைச்சா ஆவலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. எப்படி சொல்றன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த வீடு நல்ல வேலைக்கு போகும், இதுல பாதி வச்சு நீ ஏர் ஹோஸ்டஸ் ஆயிரலாம், எனக்கு பாதி தந்தனா என்னோட ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிடுவேன், நல்லா யோசிச்சு முடிவெடுன்ற மாதிரி தங்கச்சியோட மனசை மாத்துறாரு. தங்கச்சிக்கு இன்னுமே ஏர் ஹோஸ்டஸ் ஆனோன்ற மாதிரி ஆசை இருக்கு போல, அதனால தங்கச்சியுமே நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சது இல்ல, சந்தோஷமா தான் கிளம்பி இருப்பாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் என்னோட தங்கச்சியை கொல்லுவேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. இவங்களுக்கு கிடைச்சபடி ஸ்வேதாவோட பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு டவுட் அதிகமாகுது. ஸ்வேதாவோட அம்மா கிட்ட விசாரிக்கிறதுக்கு போனாங்கல்ல, அவங்களோட டிஎன்ஏவை எடுத்திருப்பாங்க, மேட்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஸ்வேதாவோட அம்மாவோட பாடி மேட்ச் ஆகுது. சோ ஸ்வேதா தான் கொல்லப்பட்டிருக்காங்க, யாரோ கடத்தி அவங்க கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப சாம்பல் எல்லாம் அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. என் பொண்ணோட சாம்பலா இருக்காது, என்கிட்ட தராதீங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்க பையன் இருக்காருல்ல, அம்மா டிஎன்ஏ எல்லாம் மேட்ச் ஆனதால தான் தராங்கம்மா, ஸ்வேதா நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி அம்மாக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அகில பார்த்து பேசணும்ன்ற மாதிரி இவங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா அகில் இல்ல, அதனால பிரியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸ்வேதாக்கு இந்த இடத்துல எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் யாருமே இல்லைன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. சரி அகில பார்க்கணும், அவரை வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, இப்பெல்லாம் வர சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. வீடியோ கால்யாவது நாங்க பேசியே ஆகணும், ஒழுங்கா நீங்க கனெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. வேற வழி இல்லாம பிரியாவா கனெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்களுமே அகில் கிட்ட விசாரணை பண்றாங்க. எதுக்காக அடிக்கடி கால் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் வேலை விஷயமா பேசுவோம், அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஒண்ணு மண்ணா இருந்ததெல்லாம் இவங்க கிட்ட மறைச்சிடுறாரு. ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்லாம் புக் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க சார், யாருக்கு புக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்கன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் காட்டுறாங்க. பார்த்தா அனிதான்ற அந்த பொண்ணுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. அனிதாக்கு இவங்க எதுக்காக டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க, யார் சொல்லி இதை பண்ணிருக்காங்க, இல்ல இவங்களா பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கும் அனிதாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பிரியாக்கு அகில ரொம்ப பிடிக்கும் போல. அகில் கொஞ்ச நாள் நீ ஆபீஸ்க்கு வர வேணாம், இங்க வந்தா உனக்கு பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்கு, நீ தலைமறைவா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது போலீஸுங்க மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. என்ன மேடம் அதுக்குள்ள காலை கட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிண்டல் பண்றாரு. ஸ்வேதா தான் அகில் கிட்ட நிறைய பேசியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்கள விட அதிகமா பிரியா பேசியிருக்காங்க. எதுக்கு அவ்வளவு வாட்டி கால் பண்ணி பேசியிருக்கீங்கன்னு கேக்குறாரு. சார் வேலை விஷயமா தான் பேசணும்னு சொல்றாங்க. நடிக்காதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நான் நடிக்கல, எனக்கு ஹஸ்பண்ட்லாம் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் இருக்காருன்னா நைட் நேரத்துல கூட பேசுவீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், எங்களுக்குள்ள கொஞ்சம் க்ளோஸான பழக்கம் போகுது, இப்ப எதுக்காக சார் அதெல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. உங்களுக்குள்ள என்ன பழக்கம்னால இருந்துகிட்டோம், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஸ்வேதா ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்கா, அதே மாதிரி அனிதான்ற ஒரு பொண்ணு இப்போ வரைக்கும் மிஸ் ஆகுறா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம். இந்த அனிதாவை உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. இல்ல சார் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஸ்வேதாக்கும் அனிதாக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தேவைப்பட்ட இவங்க அகிலியும் விசாரணை பண்ணலான்ற மாதிரி இங்க இருந்து
கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார், ஸ்வேதாவோட பாடி கிடைச்சது இல்ல, அதே மாதிரி வேற ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு, எரிஞ்ச நிலைமையில கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதனால டாக்டர் கிட்ட இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. டாக்டர் லேடி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிச்சிடுறாங்க போல. இப்ப அந்த பாடியோட கண்டிஷனை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார், ஏற்கனவே மேட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை தந்தீங்கல்ல, அது இந்த பொண்ணு கூட மேட்ச் ஆகுது. சோ இதுதான் அனிதாவோட பாடின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அனிதாவும் அதே மெத்தட்ல கொல்லப்பட்டிருக்காங்க. கொலை பண்ணது யாரா இருக்கும்? 2 கொலையும் ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. அனிதாவோட பாடி இருக்கு பாத்தீங்களா, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல தான் கிடைச்சிருக்கும். சுத்து வட்டாரத்துல இருக்க யாராவது சின்ன டீடைலாவது கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம விசாரிக்கலான்ற மாதிரி இவங்களுமே சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒருத்தர் ஒரு தகவலை சொல்றாரு. அதாவது ரொம்ப அன்டைம்ல இந்த வழியா ஒரு கார் வந்தது சார், எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது, அதனால தான் கார் நம்பரை நோட் பண்ணி வச்சேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த கார் நம்பரை தாங்கன்ற மாதிரி இவங்களுமே கேட்டுலாம் வாங்கிக்கிறாங்க. அந்த கார் யார் பேர்ல இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா பிரியா ஒரு கம்பெனி ரன் பண்றாங்கல்ல, அந்த கம்பெனி பேர்ல தான் அந்த கார் ஓடிட்டு இருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அந்த அகிலையும் பிரியாவையும் தூக்கணும்ன்ற மாதிரி 2 பேரையும் தூக்கி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சார், சத்தியமா நாங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலன்ற மாதிரி 2 பேருமே பயப்படுறாங்க. உங்க கம்பெனிக்காக தான் அந்த கார் ஓடிட்டு இருக்கு, அந்த கார் அந்த இடத்துக்கு போயிருக்கு, அதுதான் பாடியை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், சத்தியமா நாங்களாம் எதுவுமே பண்ணல சார், நீங்க ஒரு காரை பத்தி சொல்றீங்கல்ல, அந்த காரை ஓட்டுறவரை ரெஃபர் பண்ணி தான் ஸ்வேதாக்கு வேலையை தந்தன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஸ்வேதாவோட சொந்தக்காரரை வர வச்சிடுறாங்க. நீங்க தான் காரை கொண்டு போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க. சார், நான் நீங்க காரை எடுக்கவே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன தவிர என்னோட பையன் வேணா காரை யூஸ் பண்ணுவான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால பையனை லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே இந்த டிரைவருக்கு ஒரு பையன் இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் கிட்ட விசாரிக்கும் போது அந்த பையன் ஒரு டீட்டெயில சொல்றான். அது மூலியமா வேற ஒருத்தரோட பேர் அடிப்படுது. இவங்களுமே அந்த நபரை லாக் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சதக்கா தான் இருப்பான். இப்ப சதக்கா லாக் பண்ணி இவங்க கூட்டு வந்துடுறாங்க. நல்லவன் மாதிரி நடிச்சியே, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, ஒழுங்கா சொல்லுடா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவன் லவ் பண்றது தெரிஞ்சோன்னா அந்த ஜெய்ஷ்வால் இருக்கார்ல, ஆளுங்களை விட்டு இவனை போட்டு அடிச்சிருப்பாரு. இவன் செம்மையா அப்செட் ஆயிருப்பான். கால் பண்ணி இந்த விஷயத்த அனிதா கிட்ட சொல்லியிருப்பான். அனிதா, உன்னோட அப்பா நம்ம லவ்வை ஏத்துக்க மாட்டாரு, என்ன நம்பி என் கூட வா, வரும்போது நகை காசெல்லாம் கொண்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட ஃப்ரெண்டா தான் அந்த டிரைவர் பையன் இருப்பான். மச்சான், டிக்கெட் மட்டும் புக் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இந்த பையன் இருக்கான்ல, ஸ்வேதா கிட்ட ஹெல்ப் கேட்கறான். பிரச்சனை இல்ல, நானே புக் பண்றேன்ற மாதிரி அவங்க புக் பண்ணிருப்பாங்க. அனிதா இந்த பையனை நம்பி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பா. நல்லா தான் போயிட்டு இருக்கோம். இவனோட ஐடி கார்டை தெரியாம எடுத்து பாத்துருவா. அதுல பேரு சத்தக்கன் இருக்குல்ல, எதுக்காக என்கிட்ட பேரை மாத்தி சொன்ன, என்னை ஏமாத்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஃபீல் பண்றான். ஏன்னா வேணும்ட்டே பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சமாளிக்கிறான். ஆனா இந்த பொண்ணு ஏத்துக்க மாட்டா. நான் ஊரை பார்த்து போனோம், டிக்கெட்டை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு, இல்லனா உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான்ற மாதிரி மிரட்டுறா. இத பத்திலாம் இவனும் குடிச்சுக்கிட்டே டிரைவர் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப என்ன மச்சான், அவளை அனுப்ப போறியான்ற மாதிரி இந்த டிரைவர் பையன் கேக்குறான். அதுக்கு இவர் இருக்கார்ல, இல்லடா எனக்கு அந்த காசெல்லாம் வேணும், அவ கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். நீ கேட்ட மாதிரியே ஊருக்கு போறதுக்கு உனக்கு டிக்கெட் ரெடி பண்ணிட்டேன், நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, இந்த இதை சாப்பிடுன்ற மாதிரி சாப்பாட தரான். இவங்களுமே நம்பி அந்த சாப்பாடை சாப்பிடுறாங்க. அதுல மயக்க மருந்தா கலந்துருப்பான் போல. இவங்களுக்கு மயக்கம் எல்லாம் வருது. இப்ப மயக்கத்துல இருக்கும் போது இவனா கழுத்தை நெரிச்சு இவங்களோட கதையை முடிச்சிடுறான். ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் பாடியை ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தலையை வெட்டி எடுத்துருவாங்க. உடம்ப மட்டும் எரிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த சதக்க போட்டு அடிக்கிறாரு. ஸ்வேதாவை எதுக்காக கொலை பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு புரிய மாட்டேங்குதுல்ல, அது எதுக்காகடா பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை இந்த டிரைவரோட பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த டிரைவரோட பையனுக்கு ஸ்வேதா மேல ஒரு கண்ணு இருக்கும். ஆனா ஸ்வேதா இவனை விட 4 வயசு பெரியவங்களா இருப்பாங்க. சரி, மனசுல இருக்க ஆசையை வெளிப்படுத்திடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பான். நான் உங்களை லவ் பண்றேன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றான். டே தம்பி, நீ என்னை விட சின்ன பையன்டா, நீ ப்ரொபோஸ் பண்றதை பார்க்கும் போதே காமெடியா இருக்குன்ற மாதிரி சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே அந்த பூவை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இவனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். இவன் அவங்கள ஃபாலோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் அவங்க பாஸ் கூட நெருக்கமா இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ் கூட ஒன்னா இருக்கும் போது யாரோ எட்டி பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவன் தான் எட்டி பார்த்திருப்பான். இப்ப செம்ம கோவத்துல இருக்கான்ல, உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணல, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, இவ கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பான். ஃப்ரெண்டுமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அப்படிதான் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவங்க கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனா பாடி மட்டும் முதல்ல இவங்க பாடி கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் அனிதாவோட பாடி கிடைச்சிருக்கும். சேர்ந்து கொலை பண்ணீங்கல்ல, இதுக்கப்புறம் சேர்ந்து கம்பி எண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோடய இந்த எபிசோடு கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.